everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிராஃப் தியரியில ஒரு இம்பார்ட்டன்ட்டான சில டெஃபினிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தியரம்ஸ் வந்து பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா, கிராஃப்னா என்ன, பேரலல் எட்ஜஸ்னா என்ன, லூப்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து சில டெஃபினிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெகுலர் கிராஃப்னா என்னன்னா எ கிராஃப் இன் விச் ஆல் வெர்டெக்ஸஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் டிகிரி இஸ் கால்ட் அ ரெகுலர் கிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்கொயரில் இருக்கக்கூடிய எல்லா வெர்டெக்ஸஸ்க்கும் ஈக்குவல் டிகிரி வந்து இருந்ததுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கிராஃப்னு சொல்லுவாங்க. தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா V1 அப்படிங்கிற வெர்டெக்ஸ் இருக்குது, V2ங்கிற வெர்டெக்ஸ், V3 அண்ட் V4ங்கிற வெர்டெக்ஸ் இருக்குது. V1க்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி என்னவாக இருக்குன்னா 2ஆக இருக்குது. அதே மாதிரி V2க்கும் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆக இருக்குது. V4க்கும் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆக தான் இருக்குது. V3க்கும் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆக தான் இருக்குது. ஓகேங்களா, அதான் D of V1, D of V2, D of V3, D of V4 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக இருக்குது. ஓகேங்களா, ரெகுலர் கிராஃப்னா என்னென்னா எல்லா வெர்டெக்ஸஸ்க்கும் ஈக்குவல் டிகிரி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ரெகுலர் கிராஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் இங்கே V1, V2, V3 போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் டிகிரி வந்து இருக்குது. ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் கிராஃப்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன டெஃபினிஷன் அப்படின்னா ஐசோலேட்டட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெர்டெக்ஸ் ஹேவிங் நோ இன்சிடென்ட் எட்ஜஸ் இஸ் கால்டு அண்ட் ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வெர்டெக்ஸ்க்கு எந்த ஒரு எட்ஜுமே கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. ஓகேங்களா, தனித்துவமாக இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எப்படி சொல்லுவாங்கன்னா ஐசோலேட்டட் வெக்டர்ஸ் ஆர் வெர்டெக்ஸஸ் வித் 0 டிகிரி. ஓகேங்களா, எந்த ஒரு எட்ஜுமே அந்த வெர்டெக்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்சிடென்ட் வந்து பண்ணாது, அதாவது எந்த ஒரு டிகிரியுமே அதுக்கு இருக்காது. ஓகேங்களா, அதான் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. டிகிரி ஆஃப் ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டயக்ராமில் வந்து எந்த ஒரு எட்ஜுமே கனெக்ட் ஆகாமல் என்னென்ன வெர்டெக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். V4 அப்படிங்கிற வெர்டெக்ஸ் எந்த ஒரு எட்ஜுமே கனெக்ட் ஆகலை, ஜஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட்டாக தான் வந்து இருக்குது. எந்த ஒரு எட்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த V4ல் வந்து இன்சிடென்ட் ஆகலை. அப்போ இந்த V4 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ். அதே மாதிரி V6க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எட்ஜுமே கனெக்டாக இல்லை. ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் வெக்டர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இங்கே வந்து டேரெக்டாக ஒரு லைன் வந்து ஜாயினாக இருந்துச்சுன்னா இந்த வெர்டெக்ஸ்க்கு வந்து இந்த ஒரு எட்ஜ் கனெக்டாக இருக்குன்றது அர்த்தம். அப்போ இது ஐசோலேட்டட் வெக்டர்ஸை நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா, எந்த ஒரு எட்ஜுமே வந்து இன்சிடென்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹியர் வெர்டெக்ஸ் V4 அண்ட் V6 ஆர் ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது V1 அப்படிங்கிற டாட்னா இப்போ இதுக்கு எந்த ஒரு எட்ஜுமே வந்து இன்சிடென்ட் ஆகல, அப்போ இதுவும் ஒரு ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பெண்டன்ட் வெர்டெக்ஸ். பெண்டன்ட் வெர்டெக்ஸ் அப்படின்னா a vertex of degree 1 is called a pendant vertex or end vertex அப்படின்னு சொல்லுவாங்க. pendant vertex அப்படின்னாலே என்னன்னா டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 1ஆ வந்து இருக்கும். ஓகேங்களா, எதுக்கு வந்து டிகிரி 1ஆ இருக்கோ அதுதான் நம்ம pendant vertex அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா V2க்கு எத்தனை டிகிரி இருக்குன்னு பாருங்கள், 1 2 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைம் வந்து கவுண்ட் பண்ணுவோம். அப்போ V2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து 5ஆக வந்து இருக்குது. V1க்கு டிகிரி இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது. அப்போ V1க்கு 2 எட்ஜஸ் வந்து இருக்குது, அப்போ டிகிரி 2ஆக இருக்குது. V2க்கு 1 2 3 வந்து இருக்குது, அப்போ வந்து டிகிரி 3ஆக இருக்குது. V4க்கு வந்து எதுவுமே இல்லை. ஓகேங்களா, அப்போ அதுக்கு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 0. V5க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 டிகிரி இருக்குது, ஸோ அப்போ 3. V3க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிகிரி தான் இருக்குது, ஸோ அப்போ 1. இதுக்கும் 0 தான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த வெர்டெக்ஸ்க்கு டிகிரி 1ஆ இருக்கோ அதை நம்ம பெண்டன்ட் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா V3க்கு தான் டிகிரி வந்து 1ஆ இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா V3 இஸ் அ பெண்டன்ட் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் அப்படின்றது. ஓகேங்களா, சீரீஸ் அப்படின்னா two adjacent edges are said to be in series if the common vertex is of degree
2ஆக வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்ஜசன்ட் எட்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது அடுத்தடுத்து வரும் ஓகேங்களா, ரெண்டுமே அட்ஜசண்ட்டாக வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு காமன் வெர்டெக்ஸை ஷேர் பண்ணணும் ஓகேங்களா, ரெண்டு அட்ஜசன்ட் வெட்ஜஸும் ஒரே ஒரு வெர்டெக்ஸை காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணும். அந்த காமன் வெர்டெக்ஸ்க்கு டிகிரி வந்து 2ஆக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு எட்ஜஸ்மே ஒரு சீரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிருக்கும், அதில் வந்து 3 வெர்டெக்ஸஸ் வந்து இருக்குது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற ஒரு எட்ஜும் இங்கே இருக்கிற ஒரு எட்ஜும் ஓகேங்களா அட்ஜசன்ட்டில் வந்து இருக்குது. பாயிண்ட் அட்ஜசன்ட்டாக இருக்கும் போது மிங்கிள் ஆகக்கூடிய பாயிண்ட் என்னது, பிங்கிற ஒரு பாயிண்டில் தான் வந்து ரெண்டு எட்ஜஸும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜசண்ட்டாக இருக்குது. அப்போது அட்ஜசண்ட்டாக இருந்துச்சுன்னா பி அப்படிங்கிற இந்த வெர்டெக்ஸ்க்கு டிகிரி வந்து 2ஆக இருக்கணும் ஓகேங்களா. அப்போ டிகிரி இதுக்கு என்னவா இருக்குது, ஏக்கு வந்து டிகிரி 1ஆக தான் இருக்குது, பிக்கு டிகிரி இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா. டிகிரி வந்து இதுக்கு 2ஆக இருக்குது, சிக்கு டிகிரி 1ஆக இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஒரு காமன் வெர்டெக்ஸு. இந்த காமன் வெர்டெக்ஸ்க்கு டிகிரி 2ஆக இருக்கணும் ஓகேங்களா. அப்போ இங்கே டிகிரி 2ஆக தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏ அண்ட் பி அண்ட் சி அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். நல் கிராஃப் அப்படின்னா என்னன்னா, a graph G equal to V, E, it is possible for the edge set E to be empty. Such a graph without any edges is called a null graph ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. a graph ஒரு கிராஃபில் வெர்டெக்ஸும் இருக்கும் எட்ஜும் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் செட் இஸ் எம்டி, எட்ஜ் செட்டே வந்து இருக்கக்கூடாது ஓகேங்களா, எட்ஜஸே இருக்கக்கூடாது, எம்டியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா a graph without any edges is called a null graph. எட்ஜஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது null graphன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எப்படி சொல்லுவாங்க, a vertex is a null graph is an isolated vectors. எல்லாமே isolated vectors வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா V1, V2, V3, V4, V5 சொல்லி கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது, எல்லா பாயிண்ட்ஸுமே ஐசோலேட்டட் வெக்டர்ஸாக தான் இருக்குது, எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நல் கிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் எனி வெர்டெக்ஸ் இன் அ சிம்பிள் கிராஃப் வித் n வெர்டெக்ஸஸ் இஸ் n-1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சிம்பிள் கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வெர்டெக்ஸ் எடுத்தாலும் சரி ஓகேங்களா, மேக்ஸிமமாக அதில் எவ்வளோ டிகிரி இருக்குன்னா n-1 டிகிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது n வெர்டெக்ஸ் இருந்ததுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா, ட்ரையாங்கிளில் V1, V2, V3 அப்படிங்கிற 3 வெர்டெக்ஸஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது வெர்டெக்ஸஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்னோட வேல்யூ 3ஆக இருக்குது அப்படின்னா அதோட டிகிரி வந்து 3க்கும் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இது V1க்கு டிகிரி 2ஆக தான் இருக்குது, V2க்கு 2ஆக தான் இருக்குது, V3க்கு 2ஆக தான் இருக்குது. அப்போ டிகிரி ஆஃப் வியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2ஆக தான் இருக்குது ஓகேங்களா. அப்போது 3ஐ விட கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. அதை தான் வந்து இந்த தியரத்தில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இங்கே இப்போ சிம்பிள் கிராஃப்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் கிராஃப்னா என்ன, எ சிம்பிள் கிராஃப் ஹேஸ் நோ லூப் அண்ட் நோ parallel edges. parallel edges இருக்கக்கூடாது, லூப்பும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. அப்படி இருக்கக்குள்ள நம்ம எ வெர்டெக்ஸ் cannot be connected to itself ஓகேங்களா. லூப்பாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு லூப் வந்து வராது. அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே V1 அப்படிங்கிற வெக்டர்ஸ் V2, V3, V4 இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய V1 அப்படிங்கிறது மற்றதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றது கூட தான் கனெக்டாக இருக்குமே தவிர தனக்கு தானே வந்து லூப்போட கனெக்டாக இருக்காது. அப்படி இருக்கும்போது ஸோ இப்போ நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ இது கூட கனெக்டாக இருக்குது, இந்த வெர்டெக்ஸ் கனெக்டாக இருக்குது, இது கூடயும் கனெக்டாக இருக்குது, V1 கூட கனெக்டாக இருக்காது. அதை எ வெர்டெக்ஸ் கனெக்டட் ஒன்லி டு தி ரிமைனிங் n-1 வெர்டெக்ஸஸ். இப்போ ஒரு வேலை n வெர்டெக்ஸஸ் இருக்குன்னா அதை விட்டுட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது n-1 வெர்டெக்ஸஸ் இருக்கும் ஓகேங்களா. அதான் n-1 வெர்டெக்ஸஸோட மட்டும்தான் கனெக்டில் இருக்கும், கனெக்டட் டு itself cannot be connected to itself. அதுக்கு அதுவே கனெக்டடாக இருக்காது. ஏன் அப்படின்னா அது சிம்பிள் கிராஃபாக இருக்கிறதுனால லூப் கிடையாது ஓகேங்களா. அப்படி இருக்கும் போது நம்ம இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எ மேக்ஸிமம் பாசிபிள் டிகிரி ஆஃப் எனி வெர்டெக்ஸ் இஸ் n-1 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அதான் therefore டிகிரி ஆஃப் v இஸ் லெஸ் than or equal to n-1 ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இப்போ இந்த டயக்ராமுக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து என்னோட வேல்யூ என்னவா இருக்குது 4ஆக இருக்குது, அதாவது வெர்டெக்ஸ் எவ்வளோவா இருக்குது 4ஆக இருக்குது. இதில் எந்த ஒரு வெர்டெக்ஸ் எடுத்தாலும் சரி அதுக்கு டிகிரி வந்து 4க்கும் கம்மியாக தான் இருக்கும், 3ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1 = 4 -1 = 3 ஓகேங்களா. அப்போ இதுக்கு V1க்கு என்ன டிகிரி இருக்குது 1, 2, 3 இருக்குது, V2க்கும் 1, 2 இருக்குது. ஸோ V2 நம்ம இப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அப்போ 1 2 3 இருக்குது, இதுக்கு 1 2 3 இருக்குது, இதுக்கு 1 2 3 இருக்குது. அப்போ மேக்ஸிமம் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. 3னா 3 இருக்கணும்ல, 4க்கும் கம்மியாக எவ்வளோ வேணால் இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் 4 கண்டிப்பாக இருக்காது. அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் வந்து பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷினில் வந்து கேட்பாங்க. ஷோ தட் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் அ சிம்பிள் கிராஃப் வித் n வெர்டெக்ஸஸ் இஸ் n into n minus 1/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் கிராஃபில் n வெர்டெக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அதிகபட்ச எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா n into n minus 1/2 அதிகபட்சம் எட்ஜஸ் வந்து இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதான் வந்து இந்த தியரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் கிராஃப்னா என்னது? a simple graph has no loop and no parallel edges. நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். therefore each vertex can be connected to at most n minus 1 other vertexes. ஓகேங்களா, தனக்கு தானே வந்து கனெக்ட் பண்ண முடியாது, மற்ற வெர்டெக்ஸஸோட தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. a vertex can be connected to at most n minus 1 other vertexes. தன்னை விட்டுட்டோம்னா மிச்சம் n minus 1 vertexes வந்து இருக்கும். hence the sum of degree of all vertexes is at most n into n minus 1. அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் அதிகபட்சம் n minus 1 வெர்டெக்ஸஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும். அப்படின்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸஸ்க்கும் மேக்ஸிமம் டிகிரி எவ்வளோ இருக்கும்? நம்ம போன ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்ததுலேருந்து n minus 1 வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி நமக்கு இருக்கிற மொத்த வெர்டெக்ஸஸ் n இருக்குது. ஓகேங்களா, அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல் வெர்டெக்ஸஸோட மேக்ஸிமம் டிகிரியை வந்து எல்லா வெர்டெக்ஸஸோட மேக்ஸிமம் டிகிரி வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா n into n minus 1 வந்து கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எழுதியிருக்கோம். the sum of the degree of all vertexes is at most n into n minus 1. நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெம்மா வந்து தெரியும், ஹேண்ட் ஷேக்கிங் லெம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சமேஷன் டிகிரி ஆஃப் v equal to 2 into number of edges. ஓகேங்களா, ஸோ நமக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி எவ்வளோ இருக்குது ஹோலாக வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிச்சிட்டோம். டிகிரி ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் இஸ் at most n into n minus 1. அப்போ இதுக்கு மேலே n into n minus 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 into e அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 மல்டிப்ளைல இருக்குது, இங்கே டிவைடில் வந்து வந்துடும். ஓகேங்களா, அது n into n minus 1/2 equal to e. அப்போ எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, n into n minus 1/2 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. hence the maximum number of edges in a simple graph with n vertexes is n into n minus 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இருக்க டெஃபினிஷன்ஸ்க்கு நீங்களாக ஒரு கிராஃப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். I hope this video was clear and helpful. Thank you for watching. See you on next video. Bye.